Hello dear brothers and sisters. So welcome to ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ பார்த்துடலாமா என்னன்ட்டு. போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாபிக்ஸில் இந்திய குடியரசுத் தலைவர்களை பற்றி பார்த்துருப்போம். சரியா, இந்திய குடியரசுத் தலைவர்களை வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட டிஸ்பிளே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்திய பிரதமர்கள், சரியா, பிரைம் மினிஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பிரைம் மினிஸ்டர்ஸுடைய லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இது கீழே நேராக இருக்கிறது ஃபுல்லாகவே பிரதமர்கள். ஸோ அவங்க வதித்த பதவி காலம். ஓகேவா? ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கள். இந்த பிரதமர் இங்கே இருக்கார் அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்தில், இவருடைய ரூலிங் டைமில் யாரெல்லாம் இந்திய குடியரசுத் தலைவராக பணி செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க, குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்றது சைட் பை சைடில் நம்ம இதையும் பார்த்துருவோம். சரியா, ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, அப்போ இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இவர் குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காரு அப்படின்ற உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ அதுக்காக தான் இதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஒரே நிமிஷமா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்தியாவுடைய முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஒரே நிமிஷம். ஜவஹர்லால் நேரு. ஸோ அவருடைய பீரியட் பாருங்கள், 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து 1964 வரைக்குமே, 1964 அவர் இறக்கிறது வரைக்குமே ஸோ இந்திய பிரதமராக இந்திய பிரதமராக ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். இவருடைய காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியும் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன், சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது இறந்ததுனால அடுத்த பதவிக்கு லால் பகதூர் சாஸ்திரி வருவார். ஆனால் அவர் வரத்துக்கு அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடைப்பட்ட ஒரு 13 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா, சரியா, குல்சாரிலால் நந்தா ஒரு 13 நாட்கள் பாருங்க, 21/5/1964. ஓகேவா? நல்லா பாருங்களேன், உங்களுக்கு இந்த டேட்லாம் எக்ஸாக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் இருக்காங்க. பார்த்தீங்களா, முக்கியமான நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் நிறைய இடத்துல கிராஸ் ஓவர் ஆகும். சரியா, நிறைய இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் உங்களால் மனப்பாடம் பண்ணவும் முடியாது, அது தேவையற்றதும் கூட. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அவங்க வருஷம், முடிஞ்ச வரைக்கும் மாதம் வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கடுத்து இல்லை சார் நான் இயரோடு சேர்ந்த மாதம் வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக மந்த்தையும் கவர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13 நாட்கள் குல்சாரிலால் நந்தா இருப்பார் இல்லையா, இதுக்கு அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பிஎம் போஸ்ட்டுக்கு வந்திருப்பார். சரியா, அவர் தான் இந்தியாவுடைய பிரதமராக இருப்பார். ஸோ 1964 66 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறது ஒரு 1.5 வருஷம் தான். சரியா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கூட கிடையாது, ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே தான் இருந்திருப்பார். இந்த ஒரு காலகட்டத்திலையும் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாரு? இங்கேயும் ராதாகிருஷ்ணன் தான் இருந்திருப்பாரு, இங்கேயும் ராதாகிருஷ்ணன் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இவருடைய காலகட்டத்துக்கு அப்புறம் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் அதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் திரும்பவும் குல்சாரிலால் நந்தா அவர்கிட்ட ஒரு 13 நாட்கள் கவர்மெண்ட்ன்றது இருக்கும். சரியா, திரும்ப பாருங்க, அந்த 13 நாட்கள் 66 டைம்ல இருந்திருக்கும். ஓகேவா? அப்பயும் யார் குடியரசுத் தலைவர்? ராதாகிருஷ்ணன் அவர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ 1966 1977 வரைக்கும், சரியா, 1966 77 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் பிஎம்மாக இருந்திருப்பாங்க. சரியா, அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அப்போது இந்திரா காந்தி அவர்கள், ஸோ அவங்களுடைய காலம் பாருங்கள், 1961 ஜனவரி 24 1966 மார்ச் 24 1977 வரைக்கும் அவங்க தான் பிஎம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில், ஏன்னா லாங் பீரியட் இல்லையா, இந்த ஒரு காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணன் ஸ்டார்டிங்கில் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் விவி கிரி வந்திருப்பார். நல்லா பாருங்க, அதுக்கப்புறம் விவி கிரி வந்திருப்பாரு. இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு காரணம் சொல்லுது, இந்த குடியரசுத் தலைவர்கள்லையும் ஒரு சில பேர் கொஞ்சம் நாள் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆளுங்களை வந்திருப்பாங்க. நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும், நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரியா, ஸோ ராதாகிருஷ்ணன், விவி கிரியும் இருந்திருப்பாரு. அதுக்கடுத்து எம் ஹிதயத்துல்லா, ஜஸ்டிஸ் எம் ஹிதயத்துல்லா, அவரு கொஞ்ச நாளைக்கு குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா அகமது அவர்கள், சரியா ஃபக்ருதீன் அகமது அவர்கள், அதுக்கடுத்து பிடி ஜட்டி அவர்கள், இவங்க எல்லாமே இந்திரா காந்தி யார் அதாவது பார்த்தீங்கன்னா பிஎம்மாக இருக்கும்போது, சரியா, நம்முடைய பிரதமராக இருக்கும்போது இந்த பீரியடில், இதுக்கு இடைப்பட்ட பீரியடில் இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தொடர்ந்து மொரார்ஜி தேசாய் வந்திருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் பிஎம்மாக இருப்பார். எப்போ? 1977 79. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 76 இதெல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இருக்கு இல்லையா. நல்லா பாருங்கள், நம்ம எதுக்காக அந்த டேட்ஸ் முதற்கொண்டு நம்ம இந்த இயர்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, யார் பிஎம், அவருடைய பதவிக்காலம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அந்தந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய சட்டங்கள், இந்த மாதிரி அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆகட்டும், சட்டங்கள் ஆகட்டும், நிறைய இனிஷியேட்டிவ் ஆகட்டும், கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆகட்டும், நிறைய வந்திருக்கும் இல்லையா.
அப்போ அந்த பாலிசிஸ் எந்த வருஷம் வந்தது நம்ம தெரிஞ்சா அது யாருடைய பீரியட்ல வந்திருக்குன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை இவங்களுடைய பீரியட் நம்மளுக்கு தெரிஞ்சா அந்த பாலிசி படிக்கும்போது இந்த வருஷம் படிக்கும்போது ஓகே அப்போ அது இந்திரா காந்தி பீரியட்ல வந்துச்சு, அப்போ அது மொரார்ஜி தேசாய் பீரியட்ல வந்துச்சு, அப்போ அது லால் பகதூர் சாஸ்திரி பீரியட்ல வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அது சரண் சிங் பீரியட்லயோ இல்லை ராஜீவ்காந்தி பீரியட்லயோ வந்துச்சு அப்படின்றத நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றது முதல் கொண்டும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, அதுக்காக நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாம் பாக்குறது. ஓகேவா, ஓகே. அப்போ மொரார்ஜி தேசாய் 77 79 வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பிடி ஜெட்டி அவர்கள், இவரை தொடர்ந்து பிரசிடண்டா ஆனவரே நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஓகேவா, ஸோ இதை பார்த்துட்டோமா. அடுத்து பாருங்க, ஸோ மொரார்ஜி தேசாய் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து சரண் சிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் வந்திருப்பார். சரியா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 வருஷம் தான் வந்திருப்பாரு சரண் சிங். இவருடைய காலத்திலையும் யார் பிரசிடண்டா இருந்திருப்பாரு, நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான். அது கடந்து எகைன் திரும்பவும் இந்திரா காந்தி அவர்கள் வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி அவர்கள் திரும்பவும் பிரதமராக இருப்பாங்க 1980 84 வரைக்கும். 1980 84 வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் வந்திருப்பாரு. இவரை தொடர்ந்து ஜியோனி ஜெயில் சிங்கும் குடியரசுத் தலைவராக இருப்பார். அப்போ 2 குடியரசுத் தலைவர்கள் இவருடைய பீரியட்ல குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க இந்திரா காந்தி பீரியட்ல. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இந்திரா காந்தி இறந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ஸோ ராஜீவ் காந்தி 84 89 வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி செய்வார். இந்த ஒரு காலகட்டத்தில் ஜியோனி சைல் சிங் அவர்கள், இதை தொடர்ந்து ஆர் வெங்கட்ராமன் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். சரியாமா, ஸோ அசாசினேட் பண்ணியிருப்பாங்க ராஜீவ் காந்தி. நெக்ஸ்ட் விபி சிங் 1989 90 1989 90 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், ஒரு வருஷம் தான் வந்திருப்பார். இந்த ஒரு காலகட்டத்தில் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் பாருங்க, ஆர் வெங்கட்ராமன், ஸோ அவருடைய என்ன சொல்றது குடியரசுத் தலைவர் அந்த பதவியில் தான் இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் சந்திரசேகர், நல்லா பாருங்க சந்திரசேகர். நெக்ஸ்ட் சந்திரசேகர், இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். ஸோ 1990 நவம்பர்லேருந்து 1991 ஜூன் வரைக்கும் தான் இறந்திருப்பாரு. ஸோ அப்பையும் ஆர் வெங்கட்ராமன் தான் குடியரசுத் தலைவர். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து பிவி நரசிம்மராவ் தலைமையில் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். 1991 96 வரைக்கும் 5 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஓகேவா, ஸோ அப்போ அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்திருப்பா ஆர் வெங்கட்ராமன். இவருடைய டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பிரசிடண்ட் யாரு, சங்கர் தயாள் சர்மா. ஓகேவா, சங்கர் தயாள் சர்மா. ஓகே, அடுத்து கடைசியாக பார்ப்போம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறைவான நாட்கள் தான். சரியா, ரொம்ப மிக குறைவான நாட்கள் தான் என்ன பண்ணியிருப்பாரு, பிஎம்மாக இருந்திருப்பார். பிஎம் போஸ்ட் வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷமா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டி தேவேகவுடா அவர்கிட்ட பார்த்தோன்னா ஆட்சின்றது போயிருக்கும். சரியா, அவர் பிஎம் ஆயிருப்பார். ஓகேவா, ஸோ இந்த ஒரு காலகட்டத்திலையும் சங்கர் தயாள் சர்மா தான் குடியரசுத் தலைவர். இவருடைய ஆட்சின்றது குடியரசுத் தலைவருடைய பீரியட்ன்றது ஆட்சி கிடையாது, பீரியட்ன்றது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வரவர் யாரு, ஐகே குஜ்ரால். ஸோ குஜ்ராலுடைய பீரியட் என்ன சொல்றோம், நம்ம ஏப்ரல் 97 அதுக்கடுத்து மார்ச் 98 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இவரே பிஎம்மா இருந்திருப்பார். சரியா, ஸோ அப்போ சங்கர் தயாள் சர்மா ஆரம்பத்தில் இருந்திருப்பாரு. லேட்டஸ்ட் டைம்ல இவருடைய பீரியட்லயே கேஆர் நாராயணன் பிரசிடென்ட்டா இருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எகைன் என்ன சொல்றது, ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய ஃபுல் டேர்மா பிஎம்மா இருக்கக்கூடியவரே அடல் பிஹாரி வாஜ்பாய் 98 மார்ச் 98 அதுக்கடுத்து 2004 மே வரைக்குமே பிஎம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஓகேவா, ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஸ்டார்டிங் வந்துருவாரு கேஆர் நாராயணன் பிரசிடென்ட். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ பொக்ரான் அணுகுண்டு சோதனை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அப்புறம் 2004 2014 2 டேர்மு. யாருடைய டேர்மு, அதை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஆட்சி. ஸோ அப்போ மன்மோகன் சிங்ன்றது நம்மளுக்கு தெரியும், அவர் தான் பிஎம்மாக இருந்திருப்பாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏபிஜே அப்துல் கலாமும் இருந்திருப்பாரு. ஏன்னா 10 இயர் பீரியட் இல்லையா, அப்போ ஏபிஜே அப்துல் கலாமுடைய பீரியட்ன்றது ஸ்டார்டிங்லேயே கொஞ்ச நாளே முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பிரதீபா பட்டேலுடைய ஃபுல் டேர்ம் இருக்கும். அடுத்து பிரணாப் முகர்ஜியுடைய ஒரு பாதி டேர்ம். புரியா, ஸோ கிட்டத்தட்ட புரியுதா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2.5 இதில் ஒரு 5 இதில் ஒரு 2.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம்ன்றது அவங்களுடைய பீரியட் இருந்திருக்கும். ஓகேவா, அடுத்து இப்போ கடைசியாக மன்மோகன் சிங் அப்புறம் 2014 இப்போ இருக்கக்கூடிய பிஎம் யாரு, நம்முடைய என்ன சொல்றது, நம்ம நரேந்திர மோடி அவர்கள், நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் இப்போ பிஎம்மாக இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது மே 2014 இப்போது வரைக்கும் பிஎம் மோடி அவர்கள் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பிரணாப் முகர்ஜியோடைய மீது இருக்கக்கூடிய டேர்ம், இதுக்கிடையில் ராம்நாத் கோவிந்தோடைய ஃபுல் டேர்ம், இப்போ திரௌபதி முர்மு என்ன சொல்றது பிரசிடென்ட்டாக இருக்காங்க. இவங்களுடைய டேர்ம் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும். சரியா, ஸோ அப்போ இதுதான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸுடைய
லிஸ்ட்டு அவங்களுடைய முக்கியமான பீரியட், அந்த உங்களுடைய பீரியட்ன்றது என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பீரியடில் அவங்க பிஎம்மாக இருக்கும்போது யாரெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட் டாபிக் படிக்கும்போது அந்த இயர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த இயரில் பாருங்கள், அந்த இயரும் இங்கே நீங்கள் ஒழுங்காக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பாருங்களேன், ஒரு ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒழுங்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, யார் பிஎம்மு, யார் அந்த டைமில் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, அந்த டைமில் என்ன மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது, என்ன மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது ஸ்கீம்ஸு என்னென்ன கொண்டு வரப்பட்டது, அரசியலமைப்பில் ஏதாவது திருத்த சட்டம் பண்ணாங்களா, ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் பிடிஎஃப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிடிஎஃப்ன்றது அப்படியே ஷேர் ஆகும். நான் ஷேர் பண்ணி விட்டுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் இந்திய பிரதமருடைய லிஸ்ட். பார்த்துட்டோமா? ஓகேம்மா, அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.